நல்ல வேளை நீ வந்த அப்படின்னு பேசணும். இட் இஸ் குட் யூ கேம் அப்படின்னு பேசலாம். இட் இஸ் குட் யூ கேம், நல்ல வேளை நீ வந்த அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் நான் பேசுறதில்ல, அந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் நான் பேசுறதில்ல, இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் நான் பேசுறதில்ல அப்படின்னு எப்படி பேசலாம்? ஐ டோன்ட் டாக் அப்படின்னா நான் பேசுறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் டாக் டு பீப்புள் லைக் தெம். நான் வந்து பல முறை சொல்லியிருக்கிறேன், லைக் தெம் அப்படின்னா அவர்களைப் போல, இவர்களைப் போல. இந்த லைக் அப்படின்னா மாதிரி, போல அப்படின்னு அர்த்தம். மாதிரி அப்படின்னாலும் போல அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். சரி, ஐ டோன்ட் டாக் டு பீப்புள் லைக் தெம். அந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் நான் பேசுறதில்ல, இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் நான் பேசுறதில்ல அப்படின்னு அர்த்தம். என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காத. சில பேர்லாம் வந்து நம்மளையே குத்தம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காது எப்படி பேசலாம்? டோன்ட் கீப் பிளேமிங் மீ அப்படின்னு பேசலாம். டோன்ட் கீப் பிளேமிங் மீ, என்னையே குத்தம் சொல்லி, டோன்ட் கீப் பிளேமிங் மீ, என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு அர்த்தம். எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காது, எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு பேசணும். டோன்ட் பிளேம் மீ ஃபார் எவ்ரிதிங், எல்லாத்துக்கும் என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காது, எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காது. டோன்ட் பிளேம் மீ ஃபார் எவ்ரிதிங். டோன்ட் கீப் பிளேமிங் மீ அப்படின்னா என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காது, எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னா டோன்ட் பிளேம் மீ ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு பேசலாம். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க சரிங்களா? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா நீ? யூ திங்க் ஐ டோன்ட் நோ எனிதிங். எனக்கு எதுவுமே தெரியாது நீ நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு அர்த்தம். யூ திங்க் ஐ டோன்ட் நோ எனிதிங் ஆச்சுங்களா? சரி, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஐ எம் நாட் அ ஃபூல். ஓகே, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இதை பேசும்போது பார்த்து பேசுங்க. கொஞ்சம் எஸ்கு பசுக்கானாலும் அது பிரச்சனை ஏற்படும். சரி, சீக்கிரம் வா, லேட் ஆகுது, சீக்கிரம் வா, லேட் ஆகுது அப்படின்னு பேசணும். பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? சீக்கிரம் வா, லேட் ஆகுது. கம் ஃபாஸ்ட் அப்படின்னா சீக்கிரமா வா. இட் இஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா இட்ஸ் கெட்டிங் லேட், லேட் ஆகுது. கம் ஃபாஸ்ட், இட் இஸ் கெட்டிங் லேட், சீக்கிரம் வா, லேட் ஆகுது. தயவு செஞ்சு என்னை கோவப்படுத்தாத. ஆமாம், கோவப்பட்டனா என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு என்னை கோவப்படுத்தாத. ப்ளீஸ் டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி அப்படின்னா என்ன கோவப்படுத்தாது. இந்த பாரு, தயவு செஞ்சு என்னை கோவப்படுத்தாது. நானே கோவப்படக்கூடாது அப்படிலாம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை கோவப்படுத்தாத. ப்ளீஸ் டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. நான் முன்ன மாதிரி கிடையாது, நான் முன்ன மாதிரி இல்லை. ஐ எம் நாட் லைக் பிஃபோர் அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் லைக் பிஃபோர், நான் முன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு அர்த்தம். என்னை இரிட்டேட் பண்ணாது. ஸ்டாப் இரிட்டேட்டிங் மீ அப்படின்னு பேசலாம். இல்லைன்னா டோன்ட் இரிட்டேட் மீ அப்படின்னு கூட பேசிக்கலாம் சரிங்களா? ஸ்டாப் இரிட்டேட்டிங் மீ, என்னை இரிட்டேட் பண்ணாது ஆச்சுங்களா? சரி, அதில் என்ன தப்பு இருக்கு? அதில் என்ன தப்பு இருக்கு? வாட் இஸ் ராங் இன் தட் அப்படின்னு பேசலாம். வாட்ஸ் ராங் இன் தட், அதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்ன மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாத, என்ன மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுற வேலை வச்சுக்காத. டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ் அப்படின்னு பேசலாம். டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ், என்ன மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாத. அடுத்தவங்க கூட, மற்றவங்க கூட, அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, உன்னோட ஐடியாவை யார் கேட்டது இப்போ? ஹூ ஆஸ்க்ட் ஃபார் யுவர் ஐடியா? உன்னோட ஐடியாவை யார் கேட்டது? இந்த ஃபார்ன்ற வார்த்தை வரணும். உன்னோட ஒப்பீனியனை யார் கேட்டது இப்போ? ஹூ ஆஸ்க்ட் ஃபார் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்கலாம். ஹூ ஆஸ்க்ட் ஃபார் யுவர் ஒப்பீனியன், உன்னோட ஒப்பீனியனை யார் கேட்டது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணு, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணு. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஃபார் சம் டைம் அப்படின்னு பேசலாம். ஃபார் சம் டைம் அப்படின்னா கொஞ்ச நேரம். ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஃபார் சம் டைம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணு. ஆக்சுவலாக உனக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்போமா இல்லையா? எப்படி கேட்கலாம்? ஆக்சுவலி வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஆக்சுவலாக உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃப் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.